பிள்ளை வளர்கிறதுக்குள்ளே பிறக்கணும் வளரணும், அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் தாத்தா வாயிடுவீங்க. நான் என்ன பண்ணுறது? இப்போ எதுக்கு இந்த சிறப்பு அந்த கார்த்திக் பையனுக்கு? ஓகே, பை பைடா நதியம்மா, அப்புறம் வரேன். ஓகே அண்ணா, டாட்டா பபாய். அந்த பையன் இருக்கு, நான் அன்னிக்கிட்டு சொன்னது எஸ்கேப் ஆகுது பாரு. இருந்தாலும் கெத்தாக இருக்குல்ல. அப்போ நானும் டெய்லி லைவ் வர்றேன். எதுக்குடா கார்த்திக் பையன்? திருச்சி ஆனந்த் வணக்கம். அண்ணன் பிளாக் டீ க்ரீன் டீ குடிங்க. அவருக்கு நோ, சக்கரா கோல்டு டீ 3 ரோசஸ் டீ தான் குடிப்பார். ஹோம் நர்ஸா? இல்லைங்க பிரதர், நான் வந்துட்டு எம்என்ஸ் கம்பெனியில் காஃபி மிஷினில் வேலை பார்க்குறேன் பிரதர். கதிர்குமார் வணக்கம். ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்குமா? அதானே, அதுவும் கரெக்ட் இல்லை. பொண்ணு பிறக்குமா? பையன் பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் சம்மந்தியாக வேணால் எனக்கு வாய்ப்பும் இருக்குது. மருமகனா வாய்ப்பு இல்லைடா தம்பிங்களா. தாய் மாமனுங்களாம் இருந்துட்டு போயிடுங்கடா. அக்கா உங்கள் பொண்ணு இல்லைனாலும் உங்கள் ஊரில் யாரா பார்த்துக்கொடுங்க. ஏன்னா இதான் மெட்ராஸில் இல்லாத பொண்ணோட ஊரில் இருக்காங்க. நதியா மாதிரி தான் இருப்பாங்க பொண்ணுங்க, பரவாயில்லையா? ஒன்றுன்னா 2 கொடுப்பாங்க அடி, பரவாயில்லையா? என்னைய மாதிரி மட்டும் தயவு செய்து பொண்ணு கேட்காதீங்க, சீரியஸாக சொன்னேன். அடி 1ன்னா 2 அடி. பொண்ணு இல்லைன்னு சொல்லிடு பக்கி, ஆல்ரெடி பொண்ணு எல்லாம் புக்கிங் ஆச்சுன்னு சொல்லிடு, ஓகேவா? சொல்லிட்டேண்ணா, கேட்க மாட்டுறாங்கண்ணா. ஆமாம், நீனே 2 பையன் வச்சுனுக்கிறேண்ணா, என்ன பண்ணுறது? ஆனால் உனக்கு 2 புக்கிங் இருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு பூங்கன்னு பார்த்தாலே எனக்கு துப்பாக்கி விஜய் தான் ஞாபகம் வரும். கடப்பாவி. அண்ணா இன்னைக்கு நல்லா ஓட்டுறான் உன்னை. அக்கா நல்ல மனுஷுக்கு உனக்கு முதல்ல பையன்தான். சூப்பர் மச்சான் வேணுமாடா உனக்கு? ரைட்டு. திருப்பத்தூர் பொண்ணுங்க தான் பாசமாக இருப்பாங்களாம். ஆமாண்டா தம்பி, எப்படி பாசம் தெரியுமா? பட்டு பட்டு அடிச்சுட்டு தான் பேசுவோம்மா நாங்கள். பேசுவியா? செய்யக்கூடாதுன்றது செய்வியா? போகக்கூடாதுன்றதுக்கு போவியா? அடி தான். 1ன்னா 2 கொடுப்பாங்களா? ஒரு பொண்ணு போதும். இருக்க முகர் கட்டை, இவனுக்கு பொண்ணே கொடுக்குறேன் யாருன்னு சொல்ல 2. வாங்க பிரதர். எஸ்ஏஎஸ் பிரதர். சாப்பிட்டேன். என்ன சாப்பாடா? குட் மார்னிங். நான் வந்துட்டு அரைக்கீரை கடைஞ்சி சோறு வடித்து சாப்பிட்டேன் அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சம்மந்தி இருக்கேன். அப்புறம் தாய் மாமன் ஓகேவா? தாய் மாமன் ஓகே. இந்தாம்மா நதியா சிஸ்டர். ஹாய் கார்த்திக், குட் மார்னிங். வணக்கம் கார்த்திக், எப்படி போகிறது வேலைலாம்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே போங்க நானா, டேக் கேர், பாய். அதில் வர மாதிரி நிஜமே 40 நாள் லீவ் வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்ப்பேன். அடப்பாவி. சக்தி ப்ரோ பாய். ஓகே அண்ணா, டேக் ரெஸ்ட். முத்துக்குமார். சண்டைக்காரின்னு தானே வருவீங்க, சாரி கோவக்காரின்னுட்டு. ஆக்சுவலி இந்த லைவ் ஸ்டார்டில் வந்ததுன்னா இந்த கோவக்காரியை பார்த்துருப்பீங்க. அடித்தாலும் பரவாயில்ல, ராயன் படமில் வர்ற மாதிரி வாட்டர் பேக்கெட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிறோம். அப்பவும் தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஐயோ எங்கே இருக்கிறாளோ அந்த பரதேவதை. ஃப்யூச்சர்லலாம் அடி புரட்டி ஒதுக்க போகிறாங்க பாருங்க. ஏதோ இயற்கையும் சொல்லுங்கள். ஏன் கார்த்திக் பேசுகிறமா பேசுகிறீங்க? வணக்கம் முத்துக்குமார். 33 லைக்ஸ், 7 கமெண்ட்ஸ். ஓ, அப்போ மாமா பாவம் போல். அதான் சொன்னேடா, ஒரு அடி அடித்தா 2 அடி கிடைக்கும். அப்போ யார் பாவம்னு சொல்லு? யார் நம்மளை சீண்டுவாங்கன்னு சொல்லு? எப்படின்னா ஓகே மாట్లాடு மனுஷி, மானம் உண்டாளி அக்கா. ஐயோ என்னன்னு புரியலையே. ஆமாங்க சித்தார்த், உங்கள் கோபம் பார்க்க நான் விரும்பலை. நன்றி. சே, இப்படி சொல்லிவிட்டேலே. 1000 அதிசயம் அமைந்தது மாமா ஜாதகம். அந்த அதிசயமா? என்ன அதிசயத்தை பார்த்துட்டீங்கோ? ஏண்டா உன் மாமனோட அதிசயம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணது தானே?